அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரியில் மக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மனுக்களை வாங்கியிருக்கிறார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின்படி கிராம மக்களின் கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை தற்போது மக்களிடமிருந்து அவர் பெற்றுக்கொள்கிறார். தருமபுரியில் மக்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின்படி கிராம மக்களிடம் கோரிக்கை மனுக்களை அவர் பெறுகிறார். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மக்களுடன் முதல்வர் திட்டத்தின்படி கிராம மக்களிடம் தற்போது கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். தருமபுரி சென்றிருக்கக்கூடிய அவர் அங்கிருக்கக்கூடியவர்களுடைய கோரிக்கை மனுக்களை பெற்றுக் கொண்டிருக்கிறார். முழு விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கீங்க, விவரங்களை வழங்கலாம். வணக்கம். இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஊரக பகுதியில் மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே தமிழக அரசின் சார்பில் முதலமைச்சரின் முகவரி என்ற அடிப்படையில் 47 லட்சம் மனுக்கள் பொதுமக்களிடம் பெறப்பட்டு அது உடனடியாக தீர்வு காணப்பட்ட நிலையில் தற்போது இந்த முதலமைச்சர் முகவரி என்ற திட்டமானது துவங்கி வைக்கப்பட்டு தற்போது நடைமுறைப்படுத்த இருக்கிறது. ஏற்கனவே நகர் பகுதிகளில் இந்த திட்டமானது செயல்பட்டிருந்த நிலையில் ஊரக பகுதியில் இந்த திட்டமானது நடைபெற்று வருகிறது. தொடர்ச்சியாக முதலமைச்சர் அவர்கள் தற்போது இந்த திட்டத்தை ஊரக பகுதிகளில் துவங்கி வைத்திருக்கிறார். தருமபுரி மாவட்டத்துக்கு இன்று காலை சென்ற அவர் தற்போது இந்த திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறார். பொதுவாக மக்களினுடைய தேவைகள் அடிப்படையில் வருவாய்த்துறை, நகராட்சித்துறை, அதே போல ஆயுதிராவிட நலத்துறை, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை என இந்த துறைகளின் வாரியாக பொதுமக்களுக்கு அதிக அளவில் கோரிக்கை இருக்கும். எனவே இந்த கோரிக்கையின் அடிப்படையில் 30 நாட்களுக்குள் அந்த அவர்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றி தரும் வகையில் இந்த மக்களுடன் முதல்வர் என்ற திட்டத்தை ஏற்கனவே நகர பகுதிகளில் செயல்பட்டு வந்தாலும் கூட தற்போது ஊரக பகுதியில் முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்திருக்கிறார். இதன் மூலமாக பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகளை பின்வரும் துறைகள் மற்றும் அவர்களுக்கு தேவையான துறைகளிலுமே கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் அவர் கொடுக்கப்பட்ட அந்த கோரிக்கை மனுவின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 30 நாட்களுக்குள்ளாக அவர்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும். பொதுவாக பொதுமக்களுக்கு அதிக தேவைப்படுகின்ற ஊரகத்துறை, அதே போல நகராட்சி நிர்வாகம் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் ஆயுதிராவிட மற்றும் பழங்குடியினர் துறைகள் என இது போன்ற துறைகள் தான் அதிக அளவு இருக்கும். குறிப்பாக வருவாய்த்துறை போன்ற சான்றுகள் பெறுவது என அடிப்படையில் அந்த துறைகளுக்கான தேவைகள் தான் அதிகமாக இருக்கும். எனவே அந்த துறைகளுக்கு அவர்கள் கொடுக்கும் மனுவானது 30 நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டம் ஏற்கனவே தமிழ்நாட்டில் நகர பகுதியில் நடைபெற்ற நிலையில் தற்போது தருமபுரியில் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அவர்கள் ஊரக பகுதியில் தற்போது துவங்கி வைத்திருக்கிறார். அதன் அடிப்படையில் அங்கிருக்க பொதுமக்களிடம் முதற்கட்டமாக தற்போது மனு வாங்கிக் கொண்டிருக்கிறார். பகுதிகளில் மக்களுடன் முதல்வர் திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். பாரி கார்த்திக், தற்போது தருமபுரியில் மக்களுடைய கோரிக்கைகள் அடங்கிய மனுக்களை முதலமைச்சர் பெறக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்தோம். அதற்கு அடுத்தபடியாக இன்றைக்கு அவருடைய நிகழ்ச்சி நிரல் என்ன, அது தொடர்பான தகவல்கள் இருக்கிறதா? தற்போது தருமபுரிக்கு சென்ற முதலமைச்சர்கள் தற்போது ஊரக பகுதிகளில் இருக்கக்கூடிய அந்த மக்களுடன் முதல்வர் திட்டமானது தற்போது துவங்கி வைத்திருக்கிறார். ஏற்கனவே நகர பகுதிகளில் அந்த திட்டமானது துவங்கப்பட்டது வெற்றிகரமாக நடைபெற்ற நிலையில் ஏற்கனவே தமிழ்நாடு அரசின் சார்பில் முதலமைச்சரின் முகவரி என்ற திட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்களிடம் கோரிக்கையை ஏற்று கிட்டத்தட்ட 47 லட்சம் விண்ணப்பங்கள் பெறப்பட்டு அந்த விண்ணப்பங்களுக்கு உடனடியாக தீர்வு காணப்பட்டது. அதன் அடிப்படையில் தான் தற்போது இந்த மக்களுடன் முதல்வர் திட்டமானது தமிழக அரசின் சார்பில் நகர பகுதியில் ஏற்கனவே செயல்பட்ட நிலையில் தற்போது ஊரக பகுதியில் அதை துவங்கி வைக்க தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தருமபுரி சென்றிருக்கிறார். அங்கு திட்டத்தை துவங்கி வைத்து பொதுமக்களுடைய கோரிக்கை மனுவை பெற்றிருக்கிறார். பொதுமக்களுடைய கோரிக்கை மனு அதிகமாக வருவாய்த்துறை சம்பந்தப்பட்ட மனுக்களும், அதே போல ஆயுதிராவிட மற்றும் பழங்குடியினத்துறை சம்பந்தப்பட்ட மனுக்களும், அதே போல இருக்கக்கூடிய ஊரக துறை, மேலும் மகளிருக்கான அந்த உதவித்தொகை உள்ளிட்ட மனுக்கள் தான் அதிக அளவில் இருக்கும். அந்த மனுக்களை தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பெற்றுக் கொண்டிருக்கிறார். இந்த திட்டங்களின் அடிப்படையில் பெறப்பட்ட விண்ணப்பங்கள் 30 நாட்களுக்குள்ளாக தீர்வு காணப்படும் என்ற அடிப்படையில் தான் இந்த திட்டமானது செயல்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது மனுக்கள் வாங்கப்பட்டு வருகிறது. வாங்கப்பட்ட மனுக்கள் 30 நாட்களுக்குள்ள சம்பந்தப்பட்ட அதிகாரி மூலமாக ஒரு குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைப்பில் அந்த குழுவானது அமைக்கப்பட்டு அங்கு இருக்கக்கூடிய ஊரக வளர்ச்சித்துறை, அதே போல ஆதிராவிட நலத்துறை அலுவலர், மேலும் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை அலுவலர், அது மட்டுமல்லாது வருவாய்த்துறை அலுவலர், மேலும்
நகராட்சி மற்றும் ஊரகத்துறை அலுவலர்கள் என இவர்கள் அடங்கிய அந்த குழுக்களின் அடிப்படையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைவராக இருப்பார். இந்த ஒட்டுமொத்த துறைக்கும் முதலமைச்சரினுடைய தலைமையில் தான் இந்த துறையானது நேரடி பார்வையில் இருக்கும். அதன் அடிப்படையிலே இந்த பொதுமக்கள் கொடுக்கக்கூடிய இந்த மனுக்களுக்கு உடனடி 30 நாட்களுக்குள்ளாக தீர்வு அமைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் வெகு நாட்களாக பொதுமக்களுடைய கோரிக்கை ஏற்றுதான் தமிழக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த மக்களுடன் முதல்வர் திட்டத்தை உருவாக்கி அதை தற்போது ஊரக பகுதியில் செயல்படுத்தி வருகிறார். முதற்கட்டமாக அந்த மனுக்களை வாங்கிக் கொண்டிருக்கிறார். மேலும் தருமபுரி இன்று சென்றிருக்கும் முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு கட்டி முடிக்கப்பட்ட பணிகளையும் துவங்க வைக்க இருக்கிறார். நிறைய கட்டிடங்கள், அதே போல நகராட்சி மற்றும் மருத்துவமனைகள் என பல்வேறு கட்டிடங்கள் தருமபுரியில் இன்றைய தினம் புதிதாக திறக்கப்பட இருக்கின்றன. எனவே அது தொடர்பாகவும் அந்த கட்டிடங்களை முதலமைச்சர்கள் திறந்து வைக்க இருக்கிறார். மேலும் புதிய வழித்தடங்கள் அமைத்து பேருந்து பயணமும் தற்போது முதலமைச்சர்கள் தருமபுரி கிராம பகுதியில் பயன்பெறும் வகையில், கிராமப்புற மக்கள் பயன்பெறும் வகையில் அந்த திட்டத்தையும் தற்போது முதலமைச்சர்கள் துவங்கி வைக்க இருக்கிறார்.